அனைவருக்கும் சிம்மக்குரல் நவசக்தியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு அனைத்து பெண்களுக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்பதிர்ச்சி கொடுத்திருக்காரு. என்ன இன்பதிர்ச்சி? எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் கிரெடிட் மெசேஜ் வந்துச்சா பாத்தீங்களா அப்படின்னு. என்னடா இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாருக்கும் 5000 ரூபாய் ஏறி இருக்காமே 5000 ரூபாய் ஏறி இருக்காமேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் அப்படியே காணொலியில தோன்றி பேசின வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். அதுல நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எதுக்காக இந்த 5000 ரூபாய் எப்படி கொடுத்தேன், ஏன் கொடுத்தேன், எதுக்கு கொடுத்தேன், உங்க மேல அக்கறைப்பட்டு தாண்டா கொடுத்தேன் அப்படின்னு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு காலையில நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டும் இல்லை, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க 4000 ரூபாய் நிவாரண தொகையையும் வழங்கணும். எடுத்த உடனே எதுக்காக இந்த பணம்? கொரோனா காலகட்டங்கள்ல அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே நிவாரணம் கொடுத்தோம். எதுக்காக இந்த பணம் கேட்கும் போது தான் கேக்குது. அதுதாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா. எதுக்கியா இப்ப இந்த பணம் திடீர்னு எதுக்கியா கிரெடிட் ஆச்சுன்னு எல்லாருமே மக்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆச்சரியத்துல இருக்காங்க, வந்து அதிர்ச்சியில இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு பாருங்க. அட்வான்ஸ்ல வந்து நமக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த காசை வந்து நைட்டா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம பேர் குழப்பத்திலே இருந்தாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து என்னடா இது தேர்தல் வரப்போகுது, திடீர்னு நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே யோசிச்சு அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்னன்றது இன்னும் முழுசா கேட்போம். ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த செப்டம்பர் 2023 டேட் அவரே சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கல, அப்போ தான் ஸ்டார்ட் பண்றாரு. அது அந்த மத்திய அரசோட ஓரவஞ்சனத்தெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டியது ஆயிருச்சு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் வந்து சொல்ல வர்றாரு. இன்னும் கேட்போம். முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளிச்ச இந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ 1,31,00,000 குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வராங்க. அதாவது 1,13,00,000 பேர் வந்து அந்த அவர் சொன்ன தேதியில இருந்து 2023க்கு அப்புறம் வந்து இந்த பயனாளிகளா இருக்கிறாங்க. எப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை இப்போ வந்து மேற்கொண்டு வந்து கூடுதலா ஒரு 18 லட்சம் பேர் போய் அவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை இப்ப சேர்த்துட்டாங்க. 1,38,00,000 பேர் நம்ம எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர் சொல்றாரு 1,31,00,000 பேர் இதை வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது அண்மையில விரிவுபடுத்தினதுக்கு அப்புறம், ஆக்சுவலா ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சுதான் அதை தொடங்கப்பட்டதா அவரே சொல்றாரு 2023 செப்டம்பர்ல இருந்துன்னு. இப்ப அண்மையில எப்பனா இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சி முடிய போது பாத்தீங்களா, இந்த அண்மையில இப்பதான் அதை விரிவுபடுத்தப்பட்டு அந்த 1,31,00,000 பேர் பயனாளிகளா அது சொல்லும் போது நம்ம 1,31,00,000 பேர் பயனாளிகளா இருக்காங்கன்னு இப்ப நம்ம சொல்லுவோம். ஆனா அது அந்த இந்த இப்ப 18 லட்சம் பேர் எப்ப போனாங்க? இப்ப அண்மையில தான் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க? 1,11,00,000 பேர் இருந்தாங்க. அப்ப இன்னும் வாங்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த கணக்கு இன்னும் வரல, அது இனிமேல வரும், அதை பார்ப்போம். இது வெறும் நிதி உதவி இல்லை, சமூகத்துல பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்கு இல்லையா, மகளிர் உரிமை தொகை, இது வந்து அன்றாட கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து மிகவும் உதவிகரமா இருந்தது. அதோட அவங்களுடைய பள்ளி செலவு, படிப்பு செலவு, மருத்துவ செலவு, குடும்ப செலவு, இப்படி ஒட்டுமொத்த செலவு ஒரு 4 விதமான செலவு, அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே இந்த 1000 ரூபாய் வந்து மாசம் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் மிக உதவியாக இருந்ததாம். இன்னைக்கு பருப்பு என்ன விலை, சீனி என்ன விலை, தக்காளி என்ன விலை, இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன விலை அப்படின்றத விலைப்பட்டியல அதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் அப்படின்றது எத்தனை பேருக்கு அது போதுமானதாக இருக்கும் அப்படின்றது கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து போதுமானதா இருக்கும் அப்படின்றாரு. அப்ப அந்த 1000 ரூபாய் வந்து நம்ம இன்னும் அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அப்ப எவ்வளவு விலைவாசி, இன்னைக்கு என்ன விலைவாசி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க தோணுது. இன்னைக்கு உள்ள ரேட்ல இந்த 1000 ரூபாய்ன்றது ஒரு தடவை கடைக்கு போயிட்டு வந்தாலே, சந்தை சாமான் வாங்க போயிட்டு வந்தாலே காலியா போயிருது. இந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு மாசம் ஃபுல்லா வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொல்றாரு. நிச்சயமா நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன்.
அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க. இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். எங்க சந்தேகம் வருதுன்னா, இப்ப சொன்னார் பாத்தீங்களா மாண்புமிகு முதலமைச்சர், டெல்லியில இருக்கக்கூடிய தலைமையும் இங்க இருக்கக்கூடிய சில பேரும் இந்த வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தி இந்த மகளிர் உரிமை தொகையை அடுத்த 3 மாசத்துக்கு உங்களுக்கு எல்லாம் சேர விடாம தடுக்கிறதுக்கு சதி பண்றதா என் காதுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால என்ன பண்ண போறீங்க, அதனாலதான் முன்கூட்டியே உங்களுக்கு அட்வான்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த மகளிர் உரிமை தொகையை அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது. தேர்தல் வரப்போறது என்னமோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தேர்தல் இப்ப 2020 சட்டமன்ற தேர்தல் இப்ப வரப்போகுது இன்னும் ஒரு 2-3 மாசத்துல. ஆனா அந்த டெல்லியில இருக்கக்கூடிய தலைமையும் இங்க இருக்கக்கூடிய சில பேர் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றதாகவும் நீதிமன்றத்துக்கு போறதாகவும், இதனால எனக்கு இந்த செய்தி வேலைகள்லாம் என் காதுக்கு வந்ததாகவும், அதனாலதான் மக்களுக்கு இந்த பணத்தை முன்கூட்டியே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முதலமைச்சருக்கு எவ்வளவு ஒரு அக்கறை நம்ம மக்கள் மேல அடேங்கப்பா அப்படின்னு பிரமிக்க வைக்குது. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அந்த ஆட்சி பொறுப்பேற்று அந்த 2023 செப்டம்பருக்கு அப்புறம் தான் அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்சா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அப்ப அதற்கு முன்னாடி ஒரு 2.5 வருடம் இருக்கு இல்லையா, 2 வருஷம். அப்போ இதே மாதிரி மத்தியில இருக்கவங்களும் இங்க இருக்கக்கூடியவங்களும் ஒருவேளை சதி வேலை பண்ணி அதை தடுத்து நிறுத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப எதனால முதலமைச்சர் அவர்கள் கொடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்ற விளக்கத்தை இதுல சொல்லியிருந்தார் அப்படின்னா நமக்கு இதை நம்ம பேச தேவையில்லை, நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப அந்த 3 மாசம் தடுத்து நிறுத்திடுவாங்க, அதுக்கான சதி வேலை நடக்குது, அதனாலதான் உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்குறேன்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லும் போது, நான் ஆட்சி பொறுப்பு ஏற்று 2021 பதவி ஏற்ற உடனே ஏன் 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கொடுக்காம 2023 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன், அப்பெல்லாம் அந்த சதி வேலை நடந்துச்சுன்னு அதை சொல்ல விடுறேன், மறந்துட்டாரு போல் இருக்கு. ஒருவேளை அவங்க சதி பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்ம முதலமைச்சருடைய ஆட்சியில பொறாமப்பட்டு அவரை அந்த 1000 ரூபாயை கொடுக்க விட கூடாது அப்படின்னு அவங்க ஏதாவது தடுத்து சதி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அததான் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு இப்ப சொல்றாரு. இப்ப இந்த 3 மாசம் வரக்கூடிய தேர்தலை காமிச்சு அதை மகளிர் உரிமை போக விடாம சேர விடாம தடுக்க நினைக்கிறாங்களாம். ஒருவேளை நினைக்கிறாங்களோ அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க செய்யற நல்லதுகள் எல்லாம் அவங்க கெடுத்து நிறுத்தினா தானே அவங்க ஏதாவது நம்ம ஜெயிக்க முடியும். அதனால உங்களுடைய நலத்திட்டங்களை தடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஆனா இன்னொரு சந்தேகமும் எங்களுக்கு வருது. ஒருவேளை இந்த தேர்தல் வர்ற நேரத்துல ஒருவேளை தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமல்படுத்திட்டா இது போன்ற பணமா கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டத்திட்டங்கள் எதுவும் இடம் இருக்குமோ, அதனாலங்கன்னு ஒருவேளை முன்கூட்டியே கொடுத்துட்டாங்களோ, இப்படிலாம் பல கேள்வி வருது. நல்லதை கூட நம்ம தேர்தல் வந்துட்டா செய்ய முடியாது இல்லையா, நல்லது செய்யறதுக்குன்னே சில தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி இப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமல்படுத்தின பிறகு இது மாதிரி அரசு சார்பா கொடுக்குற பணம் இதெல்லாம் ஒருவேளை கொடுக்க கூடாதுன்னு ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால முன்கூட்டியே அந்த மாதிரி சூழ்நிலையில கூட இப்ப இந்த பறக்கும் மடையில சோதனை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அத்தியாவசிய தேவைக்கு ஆட்டுக்குட்டி வாங்க போற காசு, ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போற காசுலாம் பறிமுதல் பண்ணி இதுக்கு முறையான ஆவணத்தை காட்டிட்டு மாவட்ட ஆட்சியர் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த பணத்தை பெற்றுப்போம். நிறைய பேர் புலம்புற வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி நடக்கும். பணம்லாம் முறையான ஆவணப்படி தான் கொண்டு போகணும். இப்ப மக்களுக்கு நல்லது செய்யும் போது கூட நம்ம முறையா தான் செய்யறோம், அரசு செய்யுது. ஆனா அதை தேர்தல் ஆணையம் தவறா எடுத்துக்க கூடாது பாருங்க. அதை அப்படி தடுத்து நிறுத்திட்டா கூட பாதிக்கப்படுறது யாரு, நம்ம மக்கள். அதனால அது இப்பவே மக்களுக்கு அட்வான்ஸ்ல கொடுத்துருவோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம்னு கொடுத்தாரு போல. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் விஷயம். கடும் வெயில்ல வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தை எல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக
கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இங்க என்னன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்குள்ள பணத்தை 3000 ரூபாயும் சேர்த்து, அது போக மே மாசம் வந்துட்டா கோடை காலம் வந்துடும் இல்லையா, வெயில் அடிக்கும், கடும் வெயில நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க. அந்த வெயில் காலத்துல கொஞ்சம் ஏதாவது ஜில் பண்றதுக்காக 2000 ரூபாய் சிறப்பு மகளிர் சிறப்பு உதவித்தொகையாக, இந்த மகளிர் உரிமை தொகையோட சிறப்பு உரிமை தொகையா மொத்தம் சேர்த்து 5000 ரூபாய், அதாவது 1,31,00,000 பெண்களுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்கப்படுறதா முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து நீங்க புலம்புறத பாத்துருப்பீங்க வீடியோக்கள்ல. 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, ஏன் தரல, 1000 ரூபாய் எப்ப தருவீங்க, 1000 ரூபாய் எப்ப தருவீங்கன்னு அந்த 2023 முன்னாடி நிறைய கத்துனாங்க. அதாவது 1000 ரூபாய் உரிமத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் ஆவேசமா கத்துனாங்க. ஏன்னா அந்த வாங்காத பெண்கள்லாம், நாங்கள்லாம் அப்ப தகுதி வாய்ந்தவங்க இல்லையா, எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா, நீங்க சொல்லும் போது வாக்குறுதி கொடுக்கும்போது அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்களே, இப்ப நீங்க வந்து கணக்கெடுத்துட்டு அனைவருக்கும் எப்படி கொடுக்க முடியும், வேலைக்கு போறது ஒண்ணு, இது ஒண்ணா, கூலி வேலைக்கு போறோம்னு ஒண்ணுதான், தகுதியை பிரிச்சு நாங்க தகுதி அடிப்படையில தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தகுதி அடிப்படையில கொடுத்தீங்க. இப்ப என்னன்னா அந்த 1000 ரூபாய்க்கு 1008 தகுதி பார்த்து எல்லாம் பண்ணி, பணம் இல்ல, அது இல்ல, இதெல்லாம் சிக்கனம் பண்ணி, அதனாலதான் அனைவருக்கும் கொடுக்க முடியல. இந்த நிதி நெருக்கடி, பண பற்றாக்குறையாலதான் அனைத்து பெண்களுக்குமே கொடுக்க முடியாது இல்லையா. கஷ்டப்படுற பெண்களுக்கு மட்டும் அந்த தகுதியின் அடிப்படையில தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, ஓகே. ஆனா அந்த 3 மாசம் கொடுத்தது கூட முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு பெண்கள்லாம் வந்து நம்ம மேல எவ்வளவு அக்கறையா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த மே மாசம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் சிறப்பு மகளிர் உரிமை தொகையா கொடுத்துருக்காரு பாருங்க. இதுலதான் பெண்களுக்கு டவுட்டே வந்திருக்கு. இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, இந்த 2000 ரூபாய் முதல்ல இந்த 3000 ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங்ல ஏன் கொடுத்தாருங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் மே மாசத்துக்கான கோடை போனஸ் மாதிரி ஒரு 2000 ரூபாய். கோடையில கஷ்டப்படுவீங்க இல்லையா, வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, கோடை காலத்துல வேலைக்கு போக மாட்டாங்களா, என்னடா இது, இயற்கை பேரிடர் வந்தா கொரோனா காலகட்டங்கள்ல ஒரு ஊரடங்கப்போ வேலைக்கு போகாம இருக்க மாட்டாங்க, முடங்கி கிடப்பாங்க, அப்போ ஓகே. கோடை காலத்துல வேலைக்கு போக மாட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா பெரிய லெவல்ல பேசப்படுமே அது உலகம்லாம். சரி, ஓகே. கோடை காலத்துல வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நான் அது கொஞ்சம் வெயில் அலையக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு 2000 ரூபாய். இங்கதான் வந்து எல்லாருக்கும் சந்தேகம் வருது. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தியில இருக்கக்கூடியவங்க சரி பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய சரி பண்றாங்க, வரக்கூடிய தேர்தலை காரணம் காட்டி இதை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த அட்வான்ஸ் புக்கிங்ல 2000 ரூபாய் கொடுத்தீங்க பாருங்க, சிறப்பு சும்மா வச்சுக்கோங்க. ஏன் மக்கள் நீங்க மே மாசம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வெயில் அடிக்கும், ஜூஸ் இளநீர் குடிங்க அப்படின்னு கொடுக்குறீங்க பாருங்க, அதை ஒரு போனஸா. அப்ப இப்பதான் சந்தேகம் வருது, ஒருவேளை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துட்டா இது மாதிரியான உதவிகள், இது மாதிரியான சேவைகள்லாம் செய்ய முடியாம போயிருமோ. அப்ப அதனாலதான் நம்மளுடைய முதலமைச்சர் நம்மளுடைய நலனை கருத்தில் கொண்டு இப்பவே நமக்கு வந்து செய்யறாரு அப்படின்னு மகளிர் எல்லாம் கேட்கறாங்க. நிறைய மகளிர்கள் வந்து இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து 2 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த கோடை விடுமுறை, இந்த கோடை காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா, அதாவது 2025 மே மாசம் வரப்போகுது, இந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 2021 ஆட்சி பொறுப்பேற்றவொன்னா அவர் கோடை காலம் முடிஞ்சுதான் ஆட்சி பொறுப்பேற்றாரு, அதனால அந்த மே மாசத்தை விட்டுருவோம். 2022 மே மாசம், 2023 மே மாசம், 2024 மே மாசம், 2025 மே மாசம், இந்த 4 வருஷம் மே மாசத்துலயும் மக்கள், தமிழ்நாடு மக்கள் கோடை வெயிலை அனுபவிக்கவில்லையா, கோடை காலத்துல கஷ்டப்படலையா, கோடை காலத்துல குடும்பத்தை பார்க்க வரவு செலவுக்கு பணம் இல்லாம கஷ்டப்படலையா, மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாம கஷ்டப்படலையா, படிப்பு செலவுக்கு பணம் இல்லாம கஷ்டப்படலையா. இப்ப 2026 தேர்தல் வந்த உடனே இந்த நேரத்துலதான் மக்கள் வந்து கஷ்டப்படுறது உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. இத்தனை வருஷம் மக்கள் கோடை காலத்துல கஷ்டப்பட்டது தெரியல, சிறப்பு போனஸ் கொடுக்கல, சிறப்பு மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்கல, மே மாசம் வந்த உடனே தேர்தல் இன்னும் 2 மாசத்துல வரப்போகுது, இப்ப மட்டும் நம்ம ஐயா நமக்கு வந்து கண்ணு கருத்துமா பார்த்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் சேர்த்து அட்வான்ஸ் புக்கிங்ல 3000 ரூபாய் போட்டு மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அக்கறை பாருங்க அப்படின்னு எங்களுக்கு கேட்க தோணுது. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மே மாசம் எல்லாம் உங்களுக்கு வெயிலா தெரியல, இப்ப வர்ற மே மாசம் தேர்தல் வரும்போது வர்ற மே மாசம் மட்டும் தான் உங்களுக்கு வெயிலா தெரியுது, இங்க இருக்கக்கூடியவங்க மனசுல தர்றாங்க அப்படின்னு எங்களுக்கு கேட்க தோணுங்க ஐயா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள், இந்த 5000 ரூபாயை அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். இப்ப என்னன்னா, இந்த 5000 ரூபாய் பணத்தையுமே வந்து நம்ம வந்து உடனே செலவு பண்ணிடாதீங்க. இன்னும் 2 மாசம் இருக்கு, இப்பயே நான் கொடுத்துட்டேன், ஒரே நாள் செலவு பண்ணி வச்சுக்கோங்களேன், பார்த்து பத்திரமா செலவு பண்ணணும். 5000 ரூபாய் இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு நீங்க வச்சுக்கிறோம்னா, கோடை காலத்துல வந்து வெயிலுக்குலாம் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு, அதனால பத்திரமா
இருக்கிற குடும்ப செலவுலாம் போக மீதத்தை சேமிச்சு வைங்கன்னு வேற சொல்லியிருக்கிறாரு ஐயா. அதனால கண்டிப்பா எல்லாரும் சேமிச்சு வைங்க. அந்த 5000 ரூபாயில எவ்வளவு செலவு போகுதோ 5000 ரூபாய் செலவு பண்ண போறீங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா மணிக்கு செலவு பண்ணாலும் எவ்வளவு காசு மிச்சமா இருக்கும், நீங்க எவ்வளவு சேவிங் பண்ணலாம். இப்ப என்னன்னா, இந்த 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்து தான் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு சொல்றாரு. அப்ப அதற்கு முன்னாடி ஒரு 27 மாசம் இருக்கும் இல்லையா, ஒரு 26 மாசம். அப்ப அந்த 27 மாசத்துக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் சேர்த்து இப்பயே கொடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தேர்தல் வேற வரப்போகுது இல்லையா. இப்ப நம்ம அட்வான்ஸ் புக்கிங்ல கொடுத்த மாதிரி அப்போ பேலன்ஸ் அமௌண்ட்ல இருக்கே, இன்னும் 27 மாசத்துக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே மகளிர் உரிமை தொகை கொடுக்கல இல்லையா. மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியும். அப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருப்பீங்க, இல்ல கடன் வாங்கி செலவு பண்ணிருப்பீங்க. இப்ப ஒருவேளை அந்த 27, 26 மாசத்துக்கும் நம்ம மக்கள்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம், கொஞ்சம் காலதாமதமாயி தடுத்து நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் எடுத்து கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த 27 மாசமும் உள்ள பணத்தையும் சேர்த்து இப்பவே ஒருவேளை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நிறைய பெண்கள்லாம் வந்து இன்ப அதிர்ச்சியில இருக்காங்க. எப்படி நைட்டோட நைட்டா ஒரு இன்ப அதிர்ச்சி வந்துச்சோ, காலையில முதலமைச்சர் அவர்கள் தோன்றி வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொன்னாரோ, இந்த 5000 ரூபாய் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொடுக்க போறாங்களாமே அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன், வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அதாவது எப்படின்னா, அந்த கொடுக்காம இருந்தார் இல்லையா 2021 பொறுப்பேற்ற உடனே அந்த 27 மாசத்துக்கு சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் மக்கள் வந்து இன்னும் இன்பதிர்ச்சியில இருப்பாங்களோ என்னவோ, அந்த அளவுக்கு ஒரு இன்பதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாலே ஒட்டுமொத்த மக்கள் இன்பதிர்ச்சி ஆயிட்டாங்க. இன்னும் 25,000 ரூபாய்லாம் கொடுத்தாங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்பதிர்ச்சி ஆயிடுவாங்க. அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இல்லாம கடைசியா அந்த வீடியோல முதலமைச்சர் அவர்கள் பதிவு சொல்லியிருக்காரு, அடுத்து நம்ம ஆட்சி தான் வரப்போகுது. அடுத்து நம்ம வரக்கூடிய 2.0 ஆட்சியில மாத மகளிர் உரிமை தொகை வந்து 2000 ரூபாய் நம்ம உயர்த்தி கொடுப்போம், 2000 ரூபாய் நம்ம தரப்போறோம், பாத்துக்கங்க அப்படின்னு. இங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது முழுக்க முழுக்க முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அவசர கதியில ஒரு பதட்டத்தோடய அந்த வீடியோ பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்றத எல்லாருமே கமெண்ட்ல போடுறதை நம்ம படிக்க முடியுது. தேர்தல் வந்த உடனே திடீர்னு 5000 ரூபாய் போடுறீங்களே ஐயா அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. தேர்தல் வந்த உடனே திடீர்னு வந்துட்டீங்களா ஐயா, தேர்தல் வந்த உடனே நீங்க வந்து இப்ப அந்த 5000 ரூபாய் வச்சு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடிவு பண்ணீங்களா ஐயா, இந்த இப்பதான் ஒருத்தர் கேட்கிறாரு, தேர்தல் வந்த உடனே இந்த 5000 ரூபாய் எதுக்குங்க ஐயா, ஐயா இந்த எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போனஸ் எதுக்குங்க ஐயா, ஐயா இந்த 5000 ரூபாய வச்சுங்களா ஐயா நாங்க 4 மாசம் வாழ முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் அதுல கீழே கருத்துக்கெல்லாம் கேள்வியில முன்வைக்கிறாங்க அந்த வீடியோலயே. இப்ப நாங்களும் அதான் கேட்கிறோம். தேர்தல் வந்த உடனேயே மாண்புமிகு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு மேல எவ்வளவு ஒரு அக்கறை. கோடை காலம் வந்த உடனே இதுதாங்க எங்களால தாங்க முடியும். கோடை காலம் வந்த உடனே கோடை காலத்துக்கு எக்ஸ்ட்ராவா சிறப்பு அமௌண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது மிகவும் சிறப்பு. இன்னும் எத்தனையோ சிறப்புகள் வந்து நமக்கு காத்துட்டு இருக்கு. இந்த சிறப்புகள்ல இன்னும் என்னென்ன அறிவிப்புகள் நைட்டா வரப்போகுது, என்னெல்லாம் முதலமைச்சர் சிறப்பான திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியல, யார் அக்கௌண்ட்ல எங்கெங்க கிரெடிட் ஆக போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து நம்மளும் பேசாம ஒரு குடும்ப வீட்டுல வந்து வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் நம்ம முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து வாங்கிக்கணும், அதுதான் நமக்கு நல்லது.